அத்தியாயம் 51 உருவாக்கத்தை உடைத்தல். பறந்து விரிந்த வான பனி சமவெளியில் மீண்டும் பனி பொழியத் தொடங்கியபோது வடக்குக் காற்று அலறியது. இருப்பினும் மிகக் கடுமையான பனிப்பொழிவு கூட இந்த போரின் தொடர்ச்சியைத் தடுக்க முடியாது. த்ரோல் இராணுவத்தின் முக்கியப் படையான டார்க் கேவல்ரி இந்த ஆமை ஓடு மீது ஒரு புறத்தாக்குதலை உருவாக்கி அதைப் பிடித்து இடைவிடாமல் துன்புறுத்தத் தொடங்கி 9 நாட்கள் கடந்துவிட்டன. 9 திடமான நாட்களுக்கு 50,000 பேர் கொண்ட டார்க் குதிரைப்படை 3 குழுக்களாகப் பிரிக்கப்பட்டு கொரில்லா தந்திரோபாயங்களுடன் பூதப்படையைத் தாக்க மாறிச் சென்றது. இந்த 9 நாட்களில் பூதப்படையால் 50 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம் மட்டுமே முன்னேற முடிந்தது. இந்த ஆமை போன்ற வேகத்தில் இந்த பூதப்படை எப்போது ஸ்கை ஐஸ் சமவெளியின் வடக்குப் பகுதியில் அமைந்துள்ள தங்கள் குடியிருப்புப் பகுதிக்குத் திரும்ப முடியும் என்பது நிச்சயமற்றதாக இருந்தது. மேலும் இந்த குறுகிய 50 கிலோமீட்டர் பயணத்தில் அவர்கள் ஏற்கனவே 30,000த்திற்கும் மேற்பட்ட த்ரோல்களின் சடலங்களை விட்டுச் சென்றுள்ளனர். 2 லட்சத்திற்கும் அதிகமான படையினருக்கு இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கதாகத் தெரியவில்லை. அது ஒரு மோசமான இழப்பாகவும் தெரியவில்லை. ஆனால் தப்பிக்கும் நம்பிக்கை இல்லாதது பூத வீரர்களின் பலவீனமான நரம்புகளில் ஒரு நெரிக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவர்களை சரிவின் படுகொலியில் தள்ளியது. மேலும் இடைவிடாத சோதனைகளின் கீழ் ட்ரோல் ஆர்மியின் இராணுவ உருவாக்கம் மேலும் குறைபாடுகளை கசியத் தொடங்கியது. இதுபோன்ற போதிலும் டார்க் கேவல்ரி இன்னும் முழுமையான தாக்குதலைத் தொடங்கவில்லை. அவர்கள் ஒரு அனுபவமிக்க கொடூரமான வேட்டைக்காரனைப் போல தங்கள் பரிசு இரையின் மீது சிறிய வெட்டுக்களைக் குறியிட்டு அது இரத்தம் கசிவதையும் போராடுவதையும் படிப்படியாக பலவீனமடைவதையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சுசான் மிகவும் பொறுமையாக இருந்தார். அகிலன் கூட அப்படித்தான். உண்மையில் த்ரோல்ஸ் இன்னும் சிறிது காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று அகிலன் நம்பினான். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சுசானை பின்பற்றி அவன் உண்மையிலேயே குதிரைப்படைப் போர் பற்றி நிறைய கற்றுக்கொண்டார். இந்த விஷயங்களை இராணுவ நூல்களிலிருந்தோ அல்லது வரலாற்று புனைகதைகளில் உள்ள எடுத்துக்காட்டுகளிலிருந்தோ கற்றுக்கொள்ள முடியாது. ஆங்லர் குடும்பத்தின் இராணுவக் கல்வியாலும் இதை ஈடு செய்ய முடியவில்லை. அகிலனின் நினைவாக குடும்பத்தின் இராணுவ கல்வி கிட்டத்தட்ட முழுக்க காலாட்படை சண்டையைப் பற்றியதாகவே இருந்தது. வேறு வழியில்லை. ஆங்லர் குடும்பத்தால் குதிரைப்படையை வாங்க முடியவில்லை. ஆனால் இப்போது டார்க் குதிரைப்படையின் பயங்கர சக்தியைக் கண்ட பிறகு தனது சொந்த குதிரைப்படை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையை அகிலன் அடக்க முடியவில்லை. அதற்காக அவன் தனது சில விஷயங்களை விற்க வேண்டியிருந்தாலும் கூட இந்த எண்ணம் உருவானவுடன் அது அகிலன் மனதில் ஆழமாக வேரூன்றி அவனை விட்டு விலகவில்லை. மேலும் குதிரைப்படைப் போரின் வழியை சிறப்பாக அனுபவிக்க சுசான் அனுமதியுடன் அகிலன் தனிப்பட்ட முறையில் டார்க் குதிரைப்படையின் பல துன்புறுத்தல்களில் பங்கேற்றார். அவன் விரிவான எண்ணிக்கையை வைத்திருக்கவில்லை என்றாலும் அகிலன் சுமார் 30 முதல் 40 ட்ரோல் வீரர்களைக் கொண்டதாக மதிப்பிட்டார். இந்த சிறிய இராணுவ சாதனையைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சூசான் அவனது பிரபு அல்ல. மேலும் அவர் எப்படிச் செயல்பட்டாலும் சுசானிடமிருந்து எந்த பிரபுத்துவத்தையும் பெற முடியவில்லை. இருப்பினும் சுசானிடமிருந்துதான் கற்றுக்கொள்வது பணம், பிரதேசம் அல்லது பிரபுக்களை விட மிகவும் மதிப்புமிக்கது என்று அகிலன் உணர்ந்தான். சுசான் ஏன் தன்னை இவ்வளவு சாதகமாக நடத்துகிறார் என்பது கூட அவனுக்குப் புரியவில்லை. ஆனால் இந்த விலைமதிப்பற்ற கற்றல் வாய்ப்பின் ஒரு கணத்தையும் அகிலன் வீணாக்கவில்லை. மெய் லார்ட் சுசான் துன்புறுத்தல் நடவடிக்கைகளின் போது ஒவ்வொரு குதிரைப்படைப் பிரிவுகளும் சற்று பெரியதாக இருக்க முடியுமா? வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அகிலன் தனது விசாரணையைத் தொடங்கினான். சுசான் ஏற்கனவே இதற்கு பழகிவிட்டார். ஒரு குதிரைப்படைப் பிரிவின் அளவை தீர்மானிப்பதற்கான திறவுகோல் இயக்கம் மற்றும் தாக்குதல் சக்திக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதில் உள்ளது. குதிரைப்படைப் படையின் அளவு மிகச் சிறியதாக இருந்தால் அவர்களின் இயக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தாலும் அவர்களின் தாக்குதல் சக்தி குறைவாக இருக்கும். இருப்பினும் அதிகப்படியான குதிரைப்படையை அனுப்புவதும் சிறந்ததல்ல. ஒரு குதிரைப்படை 10,000ஐ தாண்டியதும் தளபதிக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஆர்த்தர்கள் மிகவும் சிக்கலானதாக இருக்கக்கூடாது. மேலும் மாற்றங்களைக் குறைக்க வேண்டும். ஏனென்றால் ஆர்த்தர்கள் அந்த இடத்திலேயே மாற்றப்பட்டால் குழப்பம் ஏற்படும். எனவே ஒரு குதிரைப்படை பிரிவு பொதுவாக 1000 முதல் 3000 வரையிலான அளவுகோலுக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த வரம்பிற்குள் இயக்கம் மற்றும் தாக்குதல் சக்திக்கு இடையிலான சமநிலை மிகவும் அடையப்படுகிறது. எப்படி பயன்படுத்துவது என்பது போரின் நோக்கங்கள், எதிரியின் நிலை மற்றும் இடத்திலேயே முடிவுகளை எடுப்பதற்கான பிற காரணிகளைப் பொறுத்தது.
அகிலன் கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் தலையசைத்தார். இப்போது நண்பகல் நெருங்கிவிட்டது. காலையில் எதிரியை துன்புறுத்தச் சென்ற இருண்ட குதிரைப்படையின் வீரர்கள் படிப்படியாக முகாமுக்குத் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் காலையில் அரை நாள் துன்புறுத்தல் நடவடிக்கை சற்று முன்கூட்டியே முடிவடைந்ததை அகிலன் இன்னும் உணர்ந்தார். அவன் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பல நாட்கள் தொடர்ச்சியான போருக்குப் பிறகு இருண்ட குதிரைப்படையின் இரும்பினால் கடினப்படுத்தப்பட்ட வீரர்கள் கூட சோர்வின் அறிகுறிகளைக் காட்டாமல் இருக்க முடியாது. இருப்பினும் முகாமில் அதிகரித்து வரும் புனிதமான சூழ்நிலை இறுதியில் அகிலனுக்கு ஏதோ ஒன்றைக் குறித்தது. வடிவத்திற்காக சிறிது உணவை விரைவாக விழுங்கி தனது வலிமையை மீட்டெடுக்க புதிய இரத்தத்தை குடித்த பிறகு அகிலன் சுசானின் கூடாரத்திற்குச் சென்றான். கூடாரத்திற்கு வெளியே இருந்த காவலர்கள் அவனை தடுக்கவில்லை. சுசானால் நன்கு மதிக்கப்பட்ட பரோனின் மகனை அவர்கள் ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தனர். சுசான், தீர்க்கமான போருக்கு நாம் தயாராகி வருகிறோமா? தனது உதவியாளர்களின் உதவியுடன் சூசன் தனது கவசத்தை அணிந்து கொள்வதை பார்த்ததும் அகிலன் உற்சாகத்துடன் கேட்டார். சுசன் ஒரு லேசான புன்னகையுடன் ஆம், நேரமாகிவிட்டது என்றார். அதனுடன் அவர் கூடாரத்தை விட்டு வெளியேறினார். அகிலன் அவசரமாக பின்தொடர்ந்தார். கூடாரத்திற்கு வெளியே இருண்ட குதிரைப்படையின் வீரர்கள் தங்கள் போருக்கு முந்தைய தயாரிப்புகளைத் தொடங்கினர். மேலும் காலை துன்புறுத்தலில் பங்கேற்ற வீரர்களும் தயாரிப்புகளில் ஈடுபடுவதை அகிலன் கவனித்தான். கூடுதலாக முன்னர் துன்புறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடாத 3000 கனரக கவச குதிரைப்படை இறுதியாக கவசமாகி செல்ல தயாராக இருந்தது. இந்த முழு கவசம் அணிந்த கனரக குதிரை வீரர்கள் இரும்பு மிருகங்களைப் போல தோற்றமளித்து ஒரு பயங்கரமான மற்றும் அச்சுறுத்தும் ஒளியை வெளிப்படுத்தினர். அதேபோல் இரத்தம் சிந்துவதற்கான இறுதி விருப்பத்தையும் வெளிப்படுத்தினர். அவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்தனர். ஏற்கனவே மிகவும் ஆர்வமாக இருந்தனர். கனரக கவச குதிரைப்படையைப் பற்றி எப்போதும் சர்ச்சைகள் இருந்து வருகின்றன. ஏனெனில் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டும் தனித்து நிற்கின்றன. விலையுயர்ந்த, கனமான, வரையறுக்கப்பட்ட பயன்பாடு. ஆனால் இந்த குறைபாடுகள் கனரக கவச குதிரைப்படையின் மிக முக்கியமான நன்மையை மறைக்க முடியாது, அதன் மிகவும் பயங்கரமான தாக்குதல் சக்தி. எனவே கனரக கவச குதிரைப்படை ஒரு காலாட்படை அமைப்பை உடைப்பதற்கு சிறந்த ஆயுதமாகும். இந்த தீர்க்கமான தருணத்தில் சுசான் இறுதியாக இருண்ட குதிரைப்படையின் துளைக்குள் ஏசை வெளியே கொண்டு வந்தார். 3000 கனரக குதிரைப்படை வீரர்கள். இருப்பினும் அகிலன் ஆச்சரியப்படும் விதமாக, அவனது உற்சாகத்திற்கு மேலதிகமாக, சுசான் முழு கவசத்தையும் அணிந்து கொண்டு கையில் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு கனரக குதிரைப்படை பிரிவின் முன்பக்கத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். நீங்களா தாக்குதலைத் தொடங்கப் போகிறீர்கள்? நிச்சயமாக. சுசானின் அலட்சியமான நடத்தை அகிலனை சற்று அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டார்க் குதிரைப்படையின் மிக உயர்ந்த தளபதியாக சுசான் ஏன் தன்னை இவ்வளவு ஆபத்தான நிலையில் வைக்கிறார் என்பதை அகிலனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காலாட்படை படையை உடைத்து வெளியேறும் கனரக கவச குதிரைப்படையினரின் பயங்கரமான இறப்பு விகிதத்தை அவர்களின் பயங்கரமான தாக்குதல் சக்தி காரணமாக நீங்கள் புறக்கணிக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் பக்கத்தில் நின்ற ஏரில் டாசன் ஒரு புன்னகையுடன் கொலினிடம் ஒவ்வொரு முறையும் கனரக கவச குதிரைப்படை அனுப்பப்படுகிறது, அது சுசானால் வழிநடத்தப்படுகிறது. பேச முடியாத அளவுக்கு அதிர்ச்சியடைந்து அகிலன் அங்கே நின்றபோது சுசான் திடீரென்று புன்னகையுடன், நெய்ட் அகிலன், என்னுடன் சேர்ந்து சண்டையிட உனக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்டார். நிச்சயமாக என்று அகிலன் தயக்கமின்றி பதிலளித்தார். இது என் மரியாதை. அருமை. சுசான் மனதார சிரித்தார். அப்படியானால் நீங்கள் எனக்காக என் கொடியை ஏந்திச் செல்ல வேண்டும். ஆமாம். கனமான கருப்பு சிங்கக் கொடியைப் பெற அகிலன் முன்னோக்கிச் சென்றான். கொடியை ஒப்படைத்த கொடி ஏந்தியவர் அகிலன் மார்பில் பலமாக அறைந்தார். அவரது அடியின் வலிமை அந்த மனிதர் பொறாமைப்பட்டிருக்கலாம் என்று அகிலன் சந்தேகிக்க வழிவகுத்தது. தொலைதூரத்தில் இருந்து கிளம்பிய சங்கு சத்தம் மீண்டும் ஒருமுறை எழுந்தது. படுகொலை தொடங்கியது.